எபிசோடு வந்து ரெய்க்கும் ஷாப்பிங்குக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதோட அந்த எபிசோடு வந்து எண்ட் ஆயிருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரெய் வந்து ரீனோவை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் அப்படிங்கறத சொல்றாங்க. ரீனோட கிளான் இருக்குல்ல, அது வந்து இனபா கிளான் மாதிரி, அதுவும் ஒரு அசாசின் கிளான் தான். கிளானோட லீடர் ஆன பிறகு அவனோட டெய்லி ரூட்டீன் அப்படிங்கறதே மாறிடுச்சு. யாராட்ட ஒருத்தரை கொலை பண்ண சொல்லுவாங்க, இவன் போய் அசாசின் பண்றது, அப்படிதான் அவனோட டெய்லி ரூட்டீனே இருந்திருக்கும். மாதிரி டெய்லி யாராட்ட ஒருத்தர் அசாசின் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹாலோவாவே மாறி இருப்பான். யாரை கொலை பண்றதை பத்தி கவலையே பட மாட்டான். மாதிரி தான் ரீனோ இருக்காங்களே, அவங்களையுமே கொலை பண்ண சொல்லி ரெய்க்கு வந்து ஆர்டர் வந்திருக்கும். அவனுமே அசாசின் பண்றதுக்காக பேருப்பான். ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தவுடன் காதல், அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். அவங்களை அசாசின் பண்ண போகும்போது அப்படியே காலங்கள் போக போக ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரெய்க்குமே அசாசினா இருக்கிறது பிடிக்கல. ஆனா ரெண்டு பேரும் கலந்தா பேசிக்கிறாங்க. அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வந்து இந்த அசாசின் தொழில இருந்து விலகிறதாவும், அது மட்டும் இல்லாம ரீனோ கிட்ட இந்த ஒரு ரெக்யூஸ்டும் கேட்டிருப்பான். எனக்காக ஒரு கென் டோர்னமெண்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதனாலதான் இவங்களுமே இந்த டோர்னமெண்ட்ல கலந்துப்பாங்க. அப்படியே இந்த சீன் அங்க கட் பண்ணி அரைநாளதான் காமிக்கிறாங்க. ஷாப்பிங் எப்பவும் போலதான் எந்திரிஸ்டிக்கா கத்திக்கிட்டே இருப்பான். வழக்கம் போல இல்லாம ஆடியன்ஸுக்கு வந்து ஷாப்பிங்கை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஷாப்பிங்கோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஃபைட்டரா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவரோட அண்ணன் வந்து இப்ப வந்து ரீசெண்டா இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் ஒரு சீக்கிரட்டான மூவ் வச்சிருக்காரு. அந்த மூவை யூஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி 6 மேட்ச் வின் பண்ணிருக்காரு நடந்த 18 மேட்ச்ல. இன்னுமே அவர் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்க. நான் கேட்டுட்டு இருந்த கோலானுமே அட்மிட் பண்றான், ஷாப்பிங் கூட க்ளோஸ் ரேஞ்சில சண்டை போடுறது அப்படிங்கிறது டேஞ்சர் தான் அப்படின்னு. அவனை பத்தின டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அவ்வளோக்கா தெரியாது. ஒரு அசாசினா இருக்கும்போது அவங்கள பத்தின டீடைல்ஸ் வந்து ரொம்பவுமே பொத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பத்தி இவங்க இங்க பேசிட்டு இருக்க ஷாப்பிங்கோட அண்ணன் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங்கோட அண்ணனும் ஒரு கிரேட் ஃபைட்டர் தான், நல்லாவே சண்டை போடுவார், கொஞ்சம் ரெக்லஸாவும் சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவர் ஒரு மேட்ச் நடத்துறாரு. அந்த மேட்ச்ல தோத்து போனது மட்டும் இல்லாம அதே மேட்ச்ல இறந்தும் போகிறாரு. என்னோட அண்ணனுக்கு வந்து வில்லேஜ் டவுனோட மேயர் இருக்காருல, அவர் வந்து நல்லா தெரியும். என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஓகே மேட்ச்ல இறந்து போயிட்டான் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. ஆனா லேட்டரா அவருக்கு வந்து உண்மை தெரிய வந்திருக்கும். ஷாப்பிங்கோட அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்காருல, அந்த வில்லேஜ் வந்து அவரோட கையை விட்டு போகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இப்போ வில்லேஜ் டவுனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும். வில்லேஜ் அவங்களுக்கு திரும்ப வேணும்னா ஒரு பெரிய அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா போட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பிடலாம், இந்த வில்லேஜ் நம்ம எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு டீல் நடந்திருக்கும். இந்த கம்பெனி யார் வந்து பண்றா அப்படிங்கறதெல்லாம் காமிக்கல. ஆனா இந்த மாதிரியான ஒரு டீல் வந்து ஒருத்தர் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸோட வந்து பண்றாரு. இவருக்கு காசு தேவைப்படுது. ஆனா இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது மட்டும்தான். இறந்து போறதுக்கு முன்னாடி கூட வில்லேஜ் டவுனோட மேயர் வந்து அவர்கிட்ட பேசியிருப்பாரு. இல்லாம அதிகமா இப்ப டோர்னமெண்ட்ல எல்லாம் கலந்துக்கிறான எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. எதுக்குமே அவரோட அண்ணன் வந்து அவர்கிட்ட பதில் சொல்லல. கடைசியில இப்படி நடந்திருக்கும். இதை நினைச்சுதான் வில்லேஜ் மேயரும் ஷாப்பிங்கோட அண்ணன் பாடிக்கு முன்னாடி இருந்து வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தேன், நான் உனக்கு காசு ரெடி பண்ணி தந்துருப்பேனடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இருந்த ஷாப்பிங் மேயர் கிட்ட என்னோட அண்ணன் ஒரு தடவை சொன்னான், ஃபைட்டர் அப்படிங்கிறவ வந்து சேரிட்டி அப்படிங்கறது மட்டும் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு மட்டும் சொல்ல. அவங்க அண்ணன் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச வில்லேஜ் வந்து காசு கொடுக்க ஆளே இல்ல, வேற ஒருத்தர் கிட்ட போயிடுச்சு. அதனால ஷாப்பிங்குமே மேயர் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான், எங்களோட வில்லேஜ்ல இருந்து வந்த மக்களை உங்க வில்லேஜ்ல இருக்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவருமே அடைக்கலம் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் ஷாப்பிங் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இந்த மேட்ச்ல என்னால தோக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கூட சண்டை போட தயாராகிறான். அம்பேரும் மேட்சை ஸ்டார்ட் பண்ண வந்து லைட்னிங் பச்சு கொடுத்துட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ணலான்னு வருவானா. ரெய் வந்து எவ்வளவு ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவன் எவ்வளவு ஸ்பீட்ல வரான் அப்படிங்கறத கணிச்சு ஷாப்பிங் வந்து ரிட்டர்ன் ஒரு கிக் பண்ணுவான். ரெய் வந்து அதுல இருந்து மிஸ் ஆயிட்டான். இருந்தாலும் ஷாப்பிங் வந்து ஒரு பெரிய ஃபைட்டரா தான் இருப்பான் போல அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே ரெய் வந்து பிளாஷ் டெப் யூஸ் பண்ணி ஷாப்பிங்க குழப்பமடைய வைக்க ஆரம்பிக்கிறாரு. வாடா என்னதான் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஷாப்பிங் வந்து நிக்க பின்னாடி வந்த ரெய் ஒரு குத்துவாரு. ஷாப்பிங் ரெய்ய விடுற மாதிரி தெரியல, துரத்தி போய் அடிக்க போவானா. ரெய் வந்து அதுல மிஸ் ஆக அவனை ஒரு பஞ்ச் பண்ணுவாரு. ஆனா அதுல இருந்து ஷாப்பிங் டாச் பண்ண முயற்சி பண்ணிருக்க மாட்டான். அந்த அடியை வாங்கிட்டு ரெய்ய திருப்பி அடிக்கலான்னு போவானா. ஆனா அதுல இருந்தும் ரெய் வந்து மிஸ் ஆக உடல மறுபடியும் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரெய்ய பல தடவை அடிக்க ட்ரை பண்றான். ஆனா ரெய் மட்டும் தான் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு டைம்ல ஷாப்பிங் வந்து ரொம்பவுமே எக்ஸாஸ்டட் ஆன மாதிரி இருக்கும். அந்த டைமை யூஸ் பண்ணி ரெய் அட்டாக் பண்ணலான்னு வர இந்த தடவை ரெய்யோட லைட்னிங் பஞ்சை வந்து ஷாப்பிங் டாச் பண்ணிடுவானா. கொஞ்சம் கொஞ்சமா ரெய்யோட பஞ்சுக்கு வந்து ஷாப்பிங் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ரெய் அவரோட லைட்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி திரும்ப அடிக்க வந்துட்டு இருக்க. இதுக்காக தான் ஷாப்பிங்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவர் அப்படி அடிக்க வரும்போது அவனோட ஃபுட் ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு தலையை வச்சு ஹெட்பட் கொடுத்து அவரை நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வருவான். ஆனா கடைசி சமயத்துல என்ன பண்ணுவாருன்னா இம்பாக்ட்ல இருந்து தப்பிச்சிருவாரு. கீழே கிரவுண்ட பார்த்தானா அந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆயிருக்கும். பத்திதான் கோலானர் இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மூடி யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஷாப்பிங் கிட்ட வந்தோம்னா ரெய்ய பார்த்து என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டேன், நீ பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அவனு அதை சொல்ல வேண்டாம், நான் பெரிய ஆளு தான், அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல குரோ ஃபேமிலியோட ஹெட் வந்து இந்த மேட்ச் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, குரோக்கு அவரும் ஒரு அசசின் குரூப் தான் நினைக்கிறேன்.
குரூப்ல ஒரு டாப் கிளாஸ் டெக்னிக் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இனாபாவும், அவனுமே ஒரு அசாசின் தான். அவன் இந்த மாதிரியான டெக்னிக் அவனோட கைக்குள்ள வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்க. ரே வந்து அவனோட ஸ்டான்ஸை மாத்திட்டு ஷாப்பிங்கை பத்தி யோசிக்கிறான். ரீனா கிட்ட இதுக்கப்புறம் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ செத்துக்கிட்டு பேராதரா அப்படின்னு சொல்லி யோசிக்க. அந்த சீனை கட் பண்ணி ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. ஜப்பான்ல வந்து 1588 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ரெண்டு சோகன் என்ன மாதிரியான ஒரு ஆர்டர் போட்டிருப்பாருன்னா, சாமுராய்ஸை தவிர வேற யாருமே ஸ்வாட்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாரு. பிசினஸ் மேனுக்குலாம் அவங்களோட ஆப்போசிட் பார்ட்டியை கொல்லணும், அதுக்கு வேற டெக்னிக் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒண்ணு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் வந்து பாக்குறதுக்கு ஒரு வெப்பன் மாதிரி இருக்காது, யூஸ் பண்ணி ஒருத்தர் அசாசின் பண்றது. இன்னொன்னு என்னன்னா ஹிட்டன் வெப்பன் மாதிரி அவங்களோட கையை யூஸ் பண்ணி கொலை பண்ற மாதிரி வச்சுக்காங்களேன். இது பேர் வந்து லைட்னிங் ஃபிளாஷ் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. அது காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆயிட்டே வந்திருக்கு, மாறிக்கிட்டே வந்திருக்கு. அப்படியே அதை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க. பிரசன்ட்ல ரே வந்து அவரோட ஸ்டான்ஸை மாத்திருப்பாரு. ஆப்பிண்டு என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வருவான். இந்த ஸ்பீடுக்கு அவன் மேல மல்டிபிள் பஞ்சஸ் அவ்வளோ ஸ்பீடா உள்ள அவன் மேல அப்படி வாங்கின பிறகு ஷாப்பிங் திருப்பி ஒரு பஞ்சு பண்ணுவான். அதை ரே தடுக்க இது ஒரு கிக், அதுல இருந்து ரே மிஸ் ஆக இப்படி அவனை போட்டு வெளுக்க ஆரம்பிக்கிறாரு. அவனோட பாடி பார்ட்ஸ்ல எங்க பஞ்ச் பண்றாரோ ஏத்த மாதிரி அவனோட கையும் மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடி வாங்கியிருப்பான் மண்டையில. இருந்தாலும் திருப்பி ரேயோட கையிலேயே ஒரு கிக் பண்ண கிட்ட ஷாப்பிங் வர வர ரே வந்து ஷாப்பிங் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதுல என்ன ஒரு கூத்துனா, ஷாப்பிங் அவரோட கையில 2 பஞ்சு தான் பண்ணிருப்பான், அதுலயே அவரோட போன் வந்து கிராக் ஆயிருப்பான். யோசிப்பாங்க, அவரோட வாங்கிட்டோம் மாடு மாதிரி நிக்கிறேடா அப்படின்னு சொல்லி யோசிக்க. இதெல்லாம் அதே சமயத்துல ஃபியூஸாவும் கோலாவும் அங்க இருந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஷாப்பிங்கோட ஸ்கல் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறது அவங்க 2 பேருக்கும் தெரியல. இப்ப இது வந்து அந்த அளவுக்கான ஒரு டேமேஜ் கொடுக்கறனாலும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசிக்கும் போது, ஷாப்பிங் துரத்தி ரேய பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பஞ்சு கூட அவர் மேல படாது. அவரோட வில்லேஜ் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நீக்கி கொடுக்கலான்னு வருவாரு. ஷாப்பிங் சாமர்த்தியமா கிக் பண்ணாம அவரோட கையை பிடிச்சி ஒரு ஹெட்பட் கொடுக்கலாம் அப்படின்னு போவானா, ஒரு பெரிய பிளாஸ்ட் ரேயோட மூஞ்சில இருந்து ரத்தம் சுட்டும் பார்த்தா ஷாப்பிங்கோட ஃபேஸ்ல இருந்து ரத்தம் தெரிக்கும். கடைசி செகண்ட்ல ரே இருக்கிறான்ல, ஷாப்பிங்கோட ஜாலைன்லயே அவரோட தலையை வச்சு முட்டு கொடுத்துருப்பாரு. இதுல வந்து டைரக்டா அவனோட பிரெயின் வந்து ஷேக் ஆயிருக்கும். அதை வந்து ஸ்டெடியாகவே விட மாட்டாரு. அவனோட பிரெயினே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சண்டை போடுறத கிட்ட இருந்து பாக்குறதுக்காக 2 வந்திருப்பாரு. அப்ப லிகிட்டோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, கிசன்கா அளவுக்கான சென்ஸ் ஒருத்தருக்கு இருந்தா மட்டும்தான் ஒருத்தரோட கண்ணை வந்து ஒருத்தரால டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். இப்ப இவனால அவனோட கண்ணை டார்கெட் பண்ணி அடிக்க முடியலனாலும் கண்டிப்பா டேமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்படி இவர் இங்க லிகிட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, அங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ஷாப்பிங் இருக்காருல, நோக்கி ஒரு பஞ்ச் பண்ணுவாரு. ஆனா ரே மேல அது லைட்டா தான் போட்டிருக்கும். ஆனா அவரோட ஃபேஸ் கிழிஞ்சி நெத்தில இருந்து கொஞ்சம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து ரே ஷாப்பிங்கை தள்ளி விட்டுட்டு, இதுக்காகடா இந்த அளவுக்கு அப்சஸ்டா சண்டை போடுற அப்படின்னு சொல்லி யோசிக்க. ஷாப்பிங்கோட ரீசன் இப்போ அவன் இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்களோட பொலைட்னஸ் இடமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு அடைக்கலம் கொடுத்த டான் வில்லேஜ் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்களையும் நான் காப்பாத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரேயானை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரேயானு சும்மா இல்ல, அவனுமே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஷாப்பிங் என்ன பண்ணுவானா, லைட்னிங் பஞ்ச் பண்ண வந்த ரேய அவனோட கையை வச்சு குத்தலான்னு வருவான். அவனை ரீச் பண்றதுக்குள்ளே ஒரு ஃபிளாஷ். அந்த ஃபிளாஷ் முடிஞ்சு பார்க்கும்போது என்னோட 2 கையும் அவனோட சாலையில குத்துன மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் ஷாப்பிங் அந்த இடத்துல தோத்து போறான். கியாமா லிகிட்டோ இவங்க 2 பேரும் இது ஒரு பயங்கரமான ஃபைட் அப்படின்னு மாதிரி யோசிச்சாலும் ரென் வந்து இவன் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான அப்பனண்டா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னும் வந்து ரேயோட ஃபேஸை பாக்குறாங்க. ரே வந்து வின் ஆன போதுமே கூட அவனோட ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸே கிடையாது. வந்து யோசிக்கிறான், நான் வந்து என்னோட டெக்னிக் மேல ரொம்பவுமே கான்பிடண்டா இருந்துட்டேன். நான் வந்து என்னோட லைட்னிங் டெக்னிக்கே பார்த்து டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பா நான் என்னோட டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க. அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணா கோலான் வந்து ஷாப்பிங்க பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. நல்லா சண்டை போட்ட, இது வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச் தான். உன்னோட ஃபர்ஸ்ட் ஹெட் பெட்லயே அவன் மாட்டிருந்தான்னா நீ வந்து அப்பவே வின் ஆயிருக்கலாம். பட் பரவாயில்ல, நல்லா சண்டை போட்ட அப்படின்னு சொல்லும்போது ஷாப்பிங் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்ல வந்து கோலான் இதுக்கு முன்னாடி பார்த்து ஷாப்பிங் கிடையாது இல்லையா, அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறாரு. நீ வந்து எத்தனை தடவை தோத்து போனாலும் திரும்ப திரும்ப வந்து சண்டை போடக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர் நீ. அப்படிப்பட்ட ஷாப்பிங்க மட்டும்தான் எனக்கு தெரியும், நீ இப்ப இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோலானை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவான், என்னால இதுக்கு மேல சண்டையே போட முடியாது அப்படின்னு சொல்ல. கேட்ட கோலானுக்கு, டே உன்னையாட நான் இவ்வளவு நாள் என்னோட ரைவல்ரியா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. ஷாப்பிங்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மனசுக்குள்ளேயே யோசிப்பாரு கோலான், இதுக்கப்புறம் எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்க. அதான் இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரி பை.